அங்கிருந்து வரப்பட்டவன் தான் இவன் இந்த வடிவேல். இல்லை இப்போ என்னன்னா ஒரு ஒரு உயிரே 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 உயிரேன்னு அந்த பாட்டு அது பாடினாவே உங்க வருஷனா மாறிடுது. பார்த்திபன் சார் அங்கேருந்து வருவார். அது வரும்போது இந்த கருப்பு அங்கேயே போட்டு தப்பிக்கலாம் பார்த்தா ஐயோ வர்றானேன்றதுக்கு அந்த இடத்துல அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. உயிரே உயிரே மூதேவி வருதே. அதாவது அந்த சுட்டும்பிலி சுடல கூட சுட்டும்பிலி சுடாத அப்படின்னு பாடினது அது என்ன ஆகி போச்சு. அவர் ஃபோன் பண்ணார், சூர்யா சார் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே 10-12 நாள் கஷ்டப்பட்டு எடுத்த பாட்டு இப்படி கவர்த்திட்டீங்க, 4 வரியில் பாடி உங்கள் பாட்டை ஆக்கிட்டீங்களே. பிருந்தா மாஸ்டரும் ஃபோன் பண்ணாங்க, என்னண்ணே இவ்வளோ நாள் எடுத்த பாட்டு, 15 நாள் எடுத்தோம்னே இந்த பாட்டை. நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுமா, டைரக்டர் பிரபுதவா தான் போய்க்கிறீங்களா அந்த பாட்டை, என்னை மாற்றி விட்டு அடிச்சு விட்டு போயிட்டாரு. ஃபேன்ஸுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பாடல் பிடிக்கும்னு கேட்கலாம். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, உன் கண்ணை பார்த்து. துண்டை கட்டி கண்ணாடியை பார்த்து பாருதா. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, அதானே. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரை. அது பாடினது அவ்வளோ அழகாக பாடியிருப்பாரு. அப்பதான் சுந்தர் அப்படிப்பாரு. இந்த ஆஹான் ஒரு காமெடி இருக்கும் அருண் விஜயோட. ஆக்சுவலா அவர் பாடி இருக்க மாட்டாரு, பட் விசில் அடிச்சிருப்பாரு. அது வந்து அது ஆக்சுவலா எங்களுக்கு என்ன பாடல்னே தெரியல. நாங்கள் அப்புறம் தேடி பார்த்தா அது 1950s வந்த பாடல்னு நினைக்கிறேன். அது வெறும் ஹம் தான் பண்ணுவார். ஆஹா அத மாதிரி எங்களுக்கு நிஜமா இப்ப எங்க ஜெனரேஷனுக்கு பழைய பாடல் நான் கேட்டிருக்கோமோ இல்லையோ, இவரால் நிறைய கேட்டிருக்கோம். இது சாணக்கிய படத்துலயும் இருக்கும். அவள் யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சீனா தனால வந்து என்ன என்ன ஐட்டங்கள் ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது டப்பிங்ல பாடினேன் நான். என்ன என்ன ஐட்டங்களோ 12B பிளாட்டினிலே, திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த ராமலிங்கத்தை விசாரிப்பீங்கல்ல, அது கூட பாட்டு மாதிரி தான் இருக்கும். என்ன தலைவரே? என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? ஆமா, நீங்க ஏதோ ஒரு பேஸ்புக்ல சொன்னீங்க, பார்த்தேன் உங்க 3 பேரையும். நான் சொல்லல, அவர்தான் அந்த அவரு பார்த்தேன், உங்களை பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்ல இதுல பார்த்தேன். நான் ரொம்ப ரசிச்சேன். நீங்க பாருங்க. என்ன ராமலிங்க ஆளைய பார்க்க முடியல எப்படி. அதுக்கு முன்னால வேற வரும், அதுக்கு முன்னால பாட்டு வேற இல்ல. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ராமலிங்கம் பார்க்க முடியல. அவ்வளவு நுணுக்கமா உங்களை ரசிச்சு அவர் வந்து கவனிச்சிருக்காரு. உங்களை எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போறப்ப லந்து போறப்ப எப்பா நம்மளால ஒருத்தர் வருவேன், அவனுக்கு வண்டியை கொடுத்து இன்னொரு வண்டியா. நான் வந்து ஒரு மீம் கிரியேட்டர். ஒரு போட்டோ எடுத்துக்கணும், ஒரு என்னை வச்சு படமே எடுங்க. உங்களை யாரு வேணாம். உண்மையிலே மீம் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். அதாவது நான் ரொம்ப வந்து இந்த கடந்த காலங்களில் வந்து ஒரு 2-3 வருஷமாக நான் வந்து கொஞ்சம் திரையில் நடிக்காமல் இருந்த காலத்தில் கூட என்னை மீம்ஸ் கிரியேட்டருங்கிற ஒரு பாராசூட்டில் வந்து என்னை தூக்கிட்டு போனது நீங்கள் தான். அப்படியே பறக்க விட்டது. அது உண்மையிலே இப்போ நீங்கள் பண்ண வேலையெல்லாம் அதில் 2 மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கை நான் சொல்ல பாருங்கள். இப்போ ஏதாச்சும் வேற ஆளை ஏதாச்சும் ஒன்று தாக்கி போடுவீங்க. நான் அவரை எதார்த்தமாக ஒரு ஃப்ளைட்டில் பார்ப்பேன். சார் வணக்கம் சார். அன்னைக்கு தான் அவர் அதை பார்த்துருக்காரு. அவர் சொல்கிறார், ஏதோ அரசியலில் சொல்கிறாரு, அந்த கட்சி அழிந்து விட்டது, இந்த கட்சி அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவர் கீழே இந்த பக்கியை என் ஃபோட்டோ போட்டு, நல்லா இருக்கட்டும், நீ செத்து அவனை புதைக்கிறதா எரிக்கிறதா?
இப்படிலாம் பேசின முறை ரொம்ப பேர் செத்து போயிட்டான்னு நான் சொல்கிறேன். நான் யாரும் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா? அவர் எப்படி கோர்த்து விடுது பாரு. குண்டு பைபிள் எப்படி கோர்த்து விடுவாரு. அவர் அன்னைக்கு ஃப்ளைட்டில் என்னை பார்த்துட்டு, சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்ண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம். இதை நான் வச்சு நடத்துகிற மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ அதில் என்னன்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆகிட்டேன் நான். அதில் ஒருத்தருக்கு கூட ஃபோன் பண்ணார். நான் வடிவேலு உன்னைய வச்சு என்னை கிளின்னு கிளிக்கிறாச்சு அப்படின்னாரு. ஐயோ எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, யார் போடுறானே இன்னும் எனக்கு தெரியல அப்படின்னு. இன்னைக்கு வந்து அதுல 4 பேர் இங்க இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தாச்சு. இங்க இருக்காங்க 4 பேர். பிடிச்சி குத்துறாங்க பாவம். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அது காரணம் என்னன்னா எல்லா ரியாக்ஷனும் அதில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு போயிருங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் மனசில் பதிய வச்சது மீம் கிரியேட்டர்ஸ் தான். அது இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீம் நீங்களே பார்த்து சிரிச்சது.